ஓகே, நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி பார்க்க போகிறோம். சரிங்களா? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாபிக் வந்து நம்ம குரூப் 4 சிலபஸில் யூனிட் 6 நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபரை நம்ம அங்கே பார்ப்போம். அந்த நபரே பார்த்தீங்கன்னா யூனிட் 3லேயும் வருவார். சரிங்களா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு 3லையும் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் வருவார். சரிங்களா? அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? யூனிட் 6லையும் இவர் கவர் ஆவார், யூனிட் 3லையும் இவர் வந்து கவர் ஆவார். சரிங்களா? ஓகே, இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பாருங்கள், வ.உ.சினே நமக்கு பழக்கப்பட்டிருப்போம். சரிங்களா? ஆனால் அதனுடைய முழு விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரனார். ஓகேங்களா? வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரனார், இதை தான் நம்ம சுருக்கி என்ன சொல்கிறோம், வ.உ.சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 1872 செப்டம்பர் 5 பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருப்பார். 1872 செப்டம்பர் 5. சரிங்களா? ஓகே, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்திருக்காரு. சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டப்பிடாரத்தில் பிறந்திருக்காரு. சில புத்தகங்களில் திருநெல்வேலின்னு கொடுத்துருப்பாங்க. 1980 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டாக மாறி போச்சு அந்த இடம். அதனால தான் ஒரு சில இடத்துல வந்து திருநெல்வேலின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எதை எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தூத்துக்குடியே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்கும். தூத்துக்குடினே கூட நீங்கள் வந்து அசீவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தூத்துக்குடினே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். அது எங்கே இருக்குங்க? தூத்துக்குடியில் இருக்குது. சரிங்களா? ஓகே ஓகே, இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்லாம் இருக்குது. தென்னாட்டு திலகர், சிக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் போன்ற பெயர்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்கள். தென்னாட்டு திலகர், செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்களில் வரும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தென்னாட்டின் விடுதலை தளபதி அப்படின்னு அவர் சொல்றாங்க. தென்னாட்டின் விடுதலை தளபதி. இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது இந்த பெயர்லாம் எதுக்காக அவருக்கு வந்திருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவர் வந்து வழக்கறிஞராக மாறிட்டார். 23 வயசுல வக்கீலாக மாறியிருக்காரு. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1900 பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு இவர் குடியேறியிருக்கார். ஒட்டப்பிடாரத்துலேருந்து தூத்துக்குடிக்கு 1900 தூத்துக்குடிக்கு வந்து குடியேறிட்டார். சரிங்களா? 1900. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது. வங்கப்பிரிவினை அப்படின்னு ஒன்று கர்சன் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த வங்கப்பிரிவினை பிரச்சனை. சரிங்களா? வங்கத்தை வந்து பிரிக்கிறது, இதுதான் வங்கப்பிரிவினை அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லலாம். சரிங்களா? இதை நம்ம இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போதைக்கு இவருடைய டாப்பிக்கில் அது என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்குதுன்ற மட்டும் தான் நம்ம பார்த்துட்டா போதுமானது. சரிங்களா? வங்கப்பிரிவினை எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1905. வங்கப்பிரிவினை வந்து எப்போ கர்சன் பிரபாவால் அதாவது பார்த்தீங்கன்னா எழுப்பப்பட்டது, பிரச்சனை எழுப்பப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1905. அப்போ தான் அவர் பிரிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? அந்த 1905 ஏற்படுத்தப்பட்ட அந்த வங்கப்பிரிவினை அப்படின்ற பிரச்சனை எந்த இயக்கத்துக்கு வந்து இட்டு சென்றதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்துக்கு இட்டு சென்றது. என்ன இயக்கம்? சுதேசி இயக்கம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த வார்த்தையே ரொம்ப முக்கியமானது. வ.உ.சியை பொறுத்த வரைக்கும் இந்த சுதேசி அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, இந்த பிரிவினையால் தான் சுதேசின்ற ஒரு சொல்லாடலே இங்கே வந்து நிறைய பிரபலமாகுது. இந்த இயக்கமும் ரொம்ப பிரபலம் அடையுது. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா இந்த 3 பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைவர்களை கொண்ட இடம். சரிங்களா? வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா முக்கியமான தலைவர்களை கொண்ட இடம்தான் இந்த பகுதிகள். சரிங்களா? தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உருவானார். அவர் தான் பார்த்தீங்கன்னா வ.உ.சி. சரிங்களா? ஓகே, கல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கூட்டுறாங்க. கல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கூட்டுறாங்க. வங்கப்பிரிவினை 1905 வந்து கர்சன் பிரபு வந்து அறிவிக்கிறாரு. இதை வந்து கலந்தாலோசிக்கிறதுக்கு தான்
கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு ஒன்று கூட்டுறாங்க. சரிங்களா? இதில் வந்து சில திட்டங்களை வந்து வகுக்கிறாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுதேசி நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கணும். சுதேசின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி நம்ம ஆட்களுக்கு நம்மளே விற்கிறதுக்கு பேர் தான் சுதேசி. அந்நிய பொருட்களை நம்ம வாங்குறதில்ல. சரிங்களா? நம்மளுடைய ப்ராடக்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேக் இன் இண்டியா அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய ப்ராடக்ட்டு நம்மளே வந்து உருவாக்கி நம்மளே வந்து நம்ம மக்களே பயன்படுத்துறது தான் இந்த சுதேசி. இந்த சுதேசி நிறுவனங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வராங்க. சரிங்களா? சுதேசி நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கணும், அதை டெவலப் பண்ணணும், அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேசிய கல்வியை வந்து முன்னெடுக்கணும், தேசிய கல்வியை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. இந்த சுதேசி இயக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா? இந்த சுதேசி இயக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 1905 வங்கப் பிரிவினை அரசியலில் வந்து ஈடுபட வச்சது யாரை? வஉசியை வந்து இவரை வங்கப் பிரிவினை பிரச்சனை எழுப்பப்பட்ட போது வஉசி தீவிரமாக அரசியலில் வந்து என்ன பண்ணுறாரு? இறங்குறாரு. சரிங்களா? அப்போ தான் அவருக்கு உணர்ச்சியை தூண்டுது, அரசியல் பக்கம் அவர் கொஞ்சம் நகர்றாரு. சரிங்களா? ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வியாபார சங்கம், தொழிலாளர் அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவர் வந்து ஊக்குவிக்கிறார். சரிங்களா? வியாபார சங்கம், தொழிலாளர் அமைப்புலாம் வந்து இவர் ஊக்குவிக்கிறாரு. இவர் ஏற்படுத்தப்பட்ட சில இயக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சுதேசி தர்ம சங்கம், நெசவாளர்களின் சங்கம், சுதேசி கூட்டுறவு அங்காடிகள். பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுதேசி தர்ம சங்கம், நெசவாளிகள் சங்கம், சுதேசி கூட்டுறவு அங்காடிகள்லாம் ஏற்படுத்துகிறார். சரிங்களா? அவருடைய மெயின் கான்செப்ட் வந்து நம்ம பொருட்களை வந்து டெவலப் பண்ணணும், சுதேசி இயக்கத்தோடைய முக்கியமான கொள்கையை பயன்படுத்தணும். சரிங்களா? இதெல்லாம் எங்கே தோற்றுவிக்கிறார்? இந்த இயக்கத்தெல்லாம் தூத்துக்குடியில் தோற்றுவிக்கிறார். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்களா தூத்துக்குடியில் பவள ஆலையில் ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது யாருங்க? வஉசி தான். பவள ஆலைக்கு பிரச்சனை பண்ணுற பவள ஆலையில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நின்றவர் யாருங்க? வஉசி தான். சரிங்களா? இதில் இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாரு. வெற்றி பெற்றதால தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் வந்து குறைஞ்சது, சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சது. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பை யார் செஞ்சுருக்கிறது? வஉசி செஞ்சுருக்காரு. சரிங்களா? ஓகே. 1907 சூரத் மாநாட்டில் பங்கெடுத்தார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து எதன் மூலிமா வந்து அவர் அரசியலை ஈடுபட ஆரம்பிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1905 ஏற்பட்ட வங்க பிரிவினை அப்படின்ற ஒரு கருத்தாடல். சரிங்களா? அதன் பிறகு சுதேசி இயக்கங்கள் வந்து ரொம்ப வலிமை பெறுது. அதை முன்னெடுத்து இவர் போறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1907 சூரத் மாநாட்டில் பங்கெடுக்கிறாரு. சரிங்களா? இதில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு இது. இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன ஆகுதுங்க? ரெண்டா உடையுது. மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா உடையுது. எந்த மாநாட்டில்? சூரத் மாநாட்டில். எப்போ நடந்தது? 1907. சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மிதவாதிகள், தீவிரவாதிகள் ரெண்டு அமைப்பு இருக்குது இல்லையா? இந்த ரெண்டு அமைப்புல இவர் எதுக்கு ஆதரவு தராரு? தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாரு. சரிங்களா? மிதவாதிகள்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் பாருங்க. மிதவாதிகள்னு சொன்னால் கோரிக்கைகளாக வைப்பாங்க அரசாங்கத்துக்கு, ஆங்கில அரசுக்கு கோரிக்கையாக வச்சு அதன் மூலயமா தீர்வு காண்றது தான் இந்த மிதவாதிகளுடைய கொள்கை. ஆனால் தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட கேட்லாம் வாங்கக்கூடாது, நம்மளே அடித்து பிடிங்கிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் இந்த தீவிரவாதிகள். சரிங்களா? ஓகே. தீவிரமாக தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சு போராட்டங்கள் மூலயமா தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறது தான் தீவிரவாதிகளுடைய கொள்கையாக இருந்துச்சு. அவருடைய சார்பாக தான் யார் செயல்படுறாரு? தீவிரவாதிகள் பக்கமாக தான் யார் இருக்காரு? வஉசி இருக்காரு. சரிங்களா? ஓகே. தீவிரவாதிகள் பிரிவை சேர்ந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். தீவிரவாதிகள் பிரிவு, ரெண்டு பிரிவு சொன்னேன் இல்லையா? 1907 சூரத் மாநாட்டில் ரெண்டாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ரெண்டு இதுல மிதவாதிகள், தீவிரவாதிகள் சொன்னேன் இல்லையா? இந்த தீவிரவாதி பிரிவுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். இவரை வந்து யார் ஆதரிக்கிறது?
வஉசி வந்து ஆதரிக்கிறார். சரிங்களா? தமிழ்நாட்டில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸுடைய கொள்கைகள்லாம் வஉசி பரப்புறார். சரிங்களா? ஓகே. 1906 ஆங்கிலேயர்கிட்ட என்ன பண்றாரு, கடற்படையோடைய முற்றுரிமையை எதிர்க்க ஒரு எண்ணம் உருவாகுது. யாருக்கு? வஉசிக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான வாணிபம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஐரோப்பியாவை சேர்ந்த மக்களுக்கு தான் அதிகமாக பயனடைகிறாங்க. நம்ம அவங்களுக்கு உழைக்கிற மாதிரியாகவே இருந்துச்சு. அதான் இந்த முற்றுரிமை, அவங்களுக்கு இருக்கிற அந்த உரிமையை நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால தான் அங்கே வந்து அவங்க வந்து வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வஉசி என்ன பண்ணுறாருங்க, 1906 அந்த ஆங்கிலேயர்கிட்ட இருக்கிற அந்த முற்றுரிமையை எதிர்க்கிறதுக்கு ஒரு முடிவை எடுக்கிறார் 1906. சரிங்களா? எதிர்க்க எண்ணம் ஏற்படுது. என்ன செய்கிறாருன்னா, தனியாக வந்து இவரால் வாங்க முடியாது. கப்பல் நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான செலவு கொண்டது. இதை ஒரு ஆளாக வாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, கூட்டு பங்கு நிறுவனமாக பதிவு செய்கிறார். கூட்டாக வாங்கலாம், கூட்டு பங்கு நிறுவனமாக இருக்கட்டும் சொல்கிறோம்னா, பங்கு சந்தையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பல பேருடைய ஷேரிங் சேர்ந்தது தான் ஒரு அமைப்பு அது. சரிங்களா? அது போல தான் இந்த கூட்டு நிறுவனமாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு. சரிங்களா? மொத்த முதலீடா 10 லட்சம். மொத்த முதலீடு எவ்வளோங்க? 10 லட்சம். இதெல்லாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப அக்கு வேற ஆணி வேற பிரித்து கேட்டிருக்காங்க இதெல்லாம். சரிங்களா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. 10 லட்சம் மொத்த முதலீடு எவ்வளோ? 10 லட்சம். இதை என்ன செய்கிறாங்கன்னா 40,000 பங்குகளாக பிரிக்கிறாங்க. இதுவும் கேட்டுக்கிறாங்க, எத்தனை பங்காக பிரித்தாங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 40,000 பங்குகளாக பிரிக்கிறாங்க. பிரித்த பிறகு ஒரு பங்கு ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? 25 ரூபான்னு சொல்லி வருது. இதுவும் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஒரு பங்குதாரருடைய ரூபாய் எவ்வளோன்னு சொல்லினா 25 ரூபா. சரிங்களா? ஓகே. சில புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 10 ரூபான்னு சொல்கிறாங்க. ஒரு பங்கு வந்து 10 ரூபான்னு சொல்லி 10 லட்சம் மூலதனத்தோட சுதேசி கப்பல் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஆனால் அந்த 10 லட்சம்ன்றதுல மாற்றம் இல்லை. இந்த ஒரு நபருடைய பங்கு வீதம் இருக்குது இல்லையா, அதுதான் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்குது. இருந்தாலும் இப்போ கரண்ட்டில் புக்கில் 25 ருபீஸ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் 25னே போடுங்க. சரிங்களா? ஓகே. நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். தப்பு எதனா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்கூல் புத்தகத்தை வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இந்தியா, இலங்கை, ஆசிய நாடுகளுக்கு தான் தன்னுடைய பங்குகளை விற்கிறோன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு அமைப்பு. சரிங்களா? இவங்க கிட்ட இருந்தால் இந்த கப்பல் நிறுவனத்தை வாங்கிறதுக்கு இவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. சரிங்களா? விற்றா யாருக்கு விற்கிறேன்னு சொல்கிறாங்க? இந்தியா, இலங்கை, ஆசிய நாடுகளுக்கு தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையாக ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அவங்க கிட்ட இருந்து தான் இந்த கப்பல் நிறுவனத்தை வாங்குறாங்க. சரிங்களா? கப்பல், அதாவது வஉசி சம்மந்தப்பட்ட தீவிரவாதத்தை வந்து ஆதரிக்கிறவங்க, வஉசி போன்றோர்லாம் என்ன பண்ணுறாங்க, கப்பல் வாங்குற அளவுக்கு சிந்திக்கிறாங்க. ஆனால் மற்ற பகுதிகளில் சுதேசி இயக்கம்னு சொல்லி பார்க்கும்போது மெழுகுவர்த்தி செய்கிறதும் வளையல் செய்கிறதும் போன்ற நிலைகள் இருக்கும்போது வஉசி எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்காரு பாருங்க. அவங்களாம் ஒரு குடிசை அளவில் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஒரு அடித்தளமே ஆடுற மாதிரி வஉசி என்ன பண்ணுறாரு, கப்பல் நிறுவனத்தை தன்னுடைமையா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வேலை செய்கிறார். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நபர் பாண்டித்துரை ஹாஜி பகீர் முகமது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பங்குதாரர்கள். சரிங்களா? 40,000 பங்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பங்குதாரர் யார் முக்கியமான பங்குதாரர்கள்? பாண்டித்துரை, ஹாஜி பகீர் முகமது. சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பங்குதாரர்களாக இருந்தாங்க. 1906 சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, SSNC. ஒரு சில டைமில் கொஷின்ஸில் நம்மளை குழப்பறதுக்காக சுதேசி நீராவி கப்பல்னு கொடுக்க மாட்டாங்க, SSNC அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி டங்கிலீஷில் அடித்து கொடுத்துருவானுங்க. சரியா?
அதனால் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, இதையும் நல்லா உறுத்து கவனிச்சுக்கணும். சுதேசி நீராவி கப்பல் தமிழில், சரிங்களா? ஷார்ட் ஃபார்மில் எஸ்எஸ்என்சி, ஓகேங்களா? எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிறது தான் நல்லது. 1906 அக்டோபர் 6 அக்டோபர் 16, சரிங்களா? 1906 அக்டோபர் 16 தான் இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது, சரிங்களா? 1906 அக்டோபர் 16, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தொடக்கத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க, வஉசி தொடங்கின இந்த கப்பல் நிறுவனத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, சரிங்களா? ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வணிகத்தை செய்கிறவங்க, இந்த சின்ன ஒரு ஒரு நிறுவனத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் பிறகு உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் ரொம்ப பிரபலமாகி போச்சு. எல்லாரும் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, எல்லா வணிகம் செய்கிறது எல்லாமே வந்து அந்த கம்பெனியை நோக்கியே போகிறாங்க, சரிங்களா? ஓகே, இவர் என்ன செய்கிறார், வஉசி காளியா லாவோ அப்படின்ற 2 நீராவி கப்பலை வாங்குறாரு. காளியா லாவோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இந்த கப்பலுடைய பேர் கேட்டும் இருக்கிறாங்க, சரிங்களா? காளியா லாவோ அப்படின்ற 2 நீராவி கப்பல்களை வந்து வாங்கியிருக்காங்க, சரியா? விலைக்கு வாங்கினாரு. அதை வாங்கி எங்கெங்க வந்து ஓட்டினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டு கொழும்பு. கொழும்பு எங்க இருக்குங்க, இலங்கை, ஓகேவா? கொழும்பு எங்க இருக்கு, இலங்கை, சரிங்களா? எந்த 2 கப்பல்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கப்பல் செலுத்தப்பட்டதுன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? தூத்துக்குடி டு கொழும்பு. கொழும்பு எங்க இருக்குங்க, இலங்கை, சரிங்களா? ஓகே. வெள்ளைக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இவர் இந்த மாதிரி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிட்டார். வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, தூத்துக்குடியில் ஒரு கப்பல் நிறுவனம் ஏற்கனவே இருக்குது. அந்த கப்பல் பிரபலமான கப்பல் நிறுவனம் தான் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, இதை வச்சு தான் ஏற்கனவே வணிகம் நடந்துன்னு வருது. ஆனால் இவர் கொண்டு வந்த அந்த நிறுவனத்தில் இப்போ அதிகமாக அங்கே போய் வாணிபம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு எதிராக யார் ஏற்படுத்துறது, ஒரு கம்பெனியை வஉசி தான் ஏற்படுத்துறாரு. அந்த கம்பெனி தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, வாணிபம் செய்ய தொடங்குறாங்க, சரிங்களா? இதனால தான் என்ன பண்ணுது, ஆங்கில அரசு ஒருதலைபட்சமாக வந்து செயல்படுது. ஐரோப்பியர்களும் வஉசியை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? ஐரோப்பியர்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, அவர் வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து ஓட்டுறாருன்னு சொன்னால் அதை விட குறைஞ்ச விலையில நாங்கள் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன் வசமாக இழுக்கிறதுக்கு பாடுபடுறாங்க, சரிங்களா? ஏன்னா ₹1 வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் 50 பைசாவில் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாக்கா அதுக்கு தானே வருவாங்க. அதுபோல் ஐரோப்பியர்களோட தந்திரமான முறைகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் முறையற்ற போட்டியை வந்து ஐரோப்பியர்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் ஆங்கில அரசும் யாருக்கு வந்து சாதகமாக இருக்குது, இந்த பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா அவன் நாட்டில் தானே அவன் சாதகமாக இருப்பான், ஓகேவா? அவன் நாட்டில் தான் அவன் சாதகமாக இருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா வஉசியால் இந்த பெரும் முதலாளிகள் மூலம் ஏற்படுத்தப்பட்ட அந்த சதியில் இவர் வந்து தோல்வி அடைஞ்சார், சரிங்களா? இவரால் ஜெயிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பண்ணி ஓட்ட பார்த்தார், ஆனால் பின்னாட்டில் அவரால் முடியல, சரிங்களா? இருந்தாலும் சுதேசி கப்பல் நிறுவனத்துடைய வெற்றியை குறித்து திலகர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய கேசரி மராட்டா, திலகருடைய பத்திரிகை, இதிலேயே பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்குது. திலகருடைய பத்திரிகைகள் சொல்லி கேட்டாங்கன்னா கேசரி மராட்டா, சரிங்களா? கேசரி மராட்டா. இந்த திலகர் என்ன பண்ண, லோக்மான்யான்றது வந்து இவருடைய சிறப்பு பெயர், ஓகேங்களா? திலகரை பற்றி நம்ம படிக்கும்போது தெரியும். திலகருடைய சிறப்பு பெயர் லோக்மான் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இவருடைய 2 பத்திரிகை பார்த்தீங்கன்னா கேசரி மராட்டா. இந்த 2 பத்திரிகையிலையும் இந்த வஉசி ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து எழுதியிருக்கார், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் இருக்கார். அரவிந்த கோஷ்னு ஒரு நபர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சுதேசியோடைய முயற்சி, அதாவது வஉசி ஏற்படுத்தப்பட்ட இந்த சுதேசிக்கான சில இயக்கங்களும் சில விஷயங்களையும் பார்த்து அவர் பாராட்டி ரொம்ப நெகிழ்ந்து போயிருப்பார், சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறாரு, கம்பெனியை வந்து பங்கு, அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பங்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 40,000 பங்குன்னு பார்த்தீங்க இல்லையா,
அதை விற்கிறதுக்கு அதை வந்து நிறைய காசு திரட்டுறதுக்கு ரொம்ப உதவுனது யாருன்னு சொல்லினா அரவிந்த கோஷ். சரிங்களா? இவருடைய பங்கு, கம்பெனியோடைய பங்கு வந்து அதிகமாக விற்பனை ஆகணும், நிறைய பேர் அதில் கூட்டு சேரணும்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை தந்தவர் அரவிந்த கோஷ். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாரதியும் ராஜாஜியும் கப்பலுக்காக நிதி சேர்த்துருக்குறாங்க. பாரதியும் ராஜாஜியும் கப்பலுக்காக நிதி சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்காது. சரிங்களா? பாரதியும் ராஜாஜியும் கப்பலுக்காக நிதி சேர்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராஜாஜி மட்டுமே தனிப்பட்ட முறையில் 1000 ரூபாய் தந்திருக்காரு. தன்னுடைய சேர்த்து வச்ச பணத்தை 1000 ரூபாவை வஉசிக்கு கொடையாக கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஓகே. கப்பலுடைய நிறுவன தலைவர் யாருன்னு கேட்டும் இருக்கிறாங்க. சரிங்களா? கப்பலுடைய நிறுவன தலைவர் யாருன்னு சொன்னால் உடனே வந்து வஉசின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஏன்னா நீங்கள் அதை டக்குன்னு அதை போடணுன்றதால தான் அவன் கொடுத்துருப்பான். ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது தவறு. ஓகேங்களா? பாண்டித்துரை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த பாண்டித்துரைன்றது பெரும் முதலாளி. இவரும் வந்து அதிகமான பங்கு அளித்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ரொம்ப பங்களிச்சவங்களே, பங்குதாரர்களே ரொம்ப முக்கியமான நபர்கள் இவங்களாம். ஓகேங்களா? இந்த பாண்டித்துரை இவர் தான் தலைவராக இருக்காரு. அப்போ வஉசி என்னவா சார் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செயலாளராக இருந்தார். என்னவா இருந்தார்? செயலாளராக இருந்தவர் தான் வஉசி. சரிங்களா? ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வஉசி வந்து இந்த கப்பல் நிறுவனத்தை ஏற்படுத்தப்பட்ட பிறகு ஆங்கில அரசு என்ன பண்ணுது? மற்ற அரசியல்வாதிகளுக்கு பணத்தாசை காட்டுற மாதிரியே பணத்தாசையை காட்டுறாங்க. 1000 கொடுக்குறான்னு சொல்கிறான். 1000 1000 பார்த்துங்க, 1000 × 1000 எவ்வளோ ஆகும்? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். என்ன சொல்கிறான்? பணத்தாசை காட்டுறான். எப்படின்னா 1000 × 1000 10 லட்சம் கொடுக்குறன்ற மாதிரி பேசுகிறான். சரிங்களா? எவ்வளோ பெரிய தொகை! வஉசி நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அதை வாங்கிக்கிட்டு இந்த நிறுவனத்தை தொடங்குறத கைவிட்டுட்டு இருக்கலாம். ஆனால் திட்டமிட்டபடி அவர் நிறுவனத்தை தொடங்கினாரு. ஆங்கில அரசுக்கு அவர் வந்து அடிபணியலை. சரிங்களா? மறுத்துட்டார். அதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மறுத்து விட்டார். சரிங்களா? ஓகே. இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான் வந்து கப்பலை வந்து வாங்குறாரு. முதல்ல வாடகைக்கு தான் வாங்குறாரு. அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாரு? காலியா அப்படின்ற ஒரு கப்பல் சொன்னேன் இல்லையா? இந்த காலியா பார்த்தீங்கன்னா பம்பாயில் வாங்கப்பட்டது. காலியா எங்கே வாங்கினாங்கன்னு சொன்னால் பாம்பாயின்னு சொல்லலாம், பண்ணல பாம்பே. சரிங்களா? காலியா வாங்கப்பட்ட இடம் பம்பாய். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாவோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் போயிட்டு இந்தியர் ஒருவரால் வாங்கப்பட்டது. அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு? வஉசி வாங்கிடுறாரு. சரிங்களா? இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வஉசியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கப்பல் நிறுவனத்தை மட்டும் இதில் பார்த்தோம். அதுக்கடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் சில எழுச்சிகரமான ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பார். அதை பற்றி நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி கழகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் திருநெல்வேலியில் நிறைய கழகங்கள்லாம் ஏற்பட்டது. அதெல்லாம் பார்க்கலாம். இவர் வந்து எப்படி செக் எடுத்தார், அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் சிறை வச்சாங்க, எத்தனை ஆண்டு தண்டனை கொடுத்தாங்க, அவருடைய மேற்கோள்கள்லாம் என்னென்ன சில முக்கியமான மேற்கோள்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடுது. யூனிட் 6ல் இருக்கிற விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற இடத்துலையும் வஉசி வருவார். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன, யூனிட் 3லையும் அவர் வந்து கவர் ஆவார். தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக தலைவர்களை பற்றி பார்க்க வேண்டியது வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வஉசி வந்து கவர் ஆவார். சரிங்களா? இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்து தான் உங்களுக்கு தொகுத்து நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கொஷின் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது இல்லாமல் கொஷின் ஏரியா நிறைய இருக்குது. இல்லை, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே போல் அடைமொழிகள்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இயர்ஸ் எப்போ ஆரம்பித்தார், எப்போ மாநாடு நடந்தது, மாநாட்டில் என்னென்ன சொன்னாங்க, எதனால் இவர் வந்து ஈர்ப்படைஞ்சார், இவருடைய குரு யார், இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். திலகர் தான் இவருடைய குரு. சரிங்களா? இதெல்லாம் சொல்லியிருப்பேன். முக்கியமாக ஆங்கிலேய அரசும் ஒரு கப்பல் நிறுவனத்தை வச்சுருக்குது. இவரும் வந்து அதை எதிர்த்து தான் இவரோட கப்பல் நிறுவனம் தொடங்குறாரு. சரிங்களா? அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியாமல் நீங்கள் இருந்தனா நம்மளை போட்டு நம்ம கூற்று காரணத்தில் போட்டு நம்மளை கொடை போட்டுருவோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இவருடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.